ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம ஏற்கனவே வந்து 6ஆம் வகுப்பை முடிச்சிட்டோம். 7ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டான லெசன் வந்து ஒரு 3 லெசன் தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. ஒரு 3 லெசன் வந்து கொஞ்சம் பாலிட்டியில் கொஷின்ஸ் வர ஏரியாவாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்ங்கிற லெசனும் அதில் இருக்குது. இந்த லெசனோட நம்ம 7th ஸ்டாண்டர்டையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்கன்னா, இந்த லெசனுமே ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வோர் சம்மந்தமாக சில சட்டங்கள் வந்து வரும். அதுதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4 2022 சரி, குரூப் 2லையுமே வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸாகவே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சார்ந்த சில விஷயங்கள், அது சார்ந்த சில சட்டங்கள் தான் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டுச்சு பொறுத்துக மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. தவறான இது அப்படி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெசனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம் கிடையாது. வழக்கம் போல் உங்கள் பாலிட்டி நோட்டை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே முக்கியமான சென்டென்ஸ்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாடத்தில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நுகர்வோர் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நுகர்வோர் அப்படின்னா நம்ம தான் நுகர்வோர். நம்ம போயிட்டு ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடை வீதி அல்லது ஒரு சந்தைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த நுகர்வோர். அல்லது பொருளாக இல்லை, ஒரு சேவையாக நம்ம அதை வாங்கிக்கிறோன்னாலும் நம்ம தான் வந்து நுகர்வோர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு அத்தியாவசிய பொருளான ஒரு அரிசி, பருப்பு, பால், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் வந்து நுகர்வோர் தான், பொருளாக வாங்கினாலும். அல்லது சேவையாங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது உங்கள்கிட்ட, ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்குறீங்க, ஒரு சிம் கார்டை வச்சு டேட்டா கனெக்ஷன் வாங்கிக்கிறீங்க, சர்வீஸாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக தான் கருதப்படுவீங்க, சரிங்களா? இப்போ இந்த நுகர்வோர் சார்ந்து இருக்கக்கூடிய சில சட்டங்கள், என்னென்ன விஷயங்கள், சந்தை அமைப்பு, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இதுலேருந்து கேட்டால் நீங்கள் இது பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்தையின் அம்சங்கள் எல்லாமே பார்க்குறதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பொருளாதார சந்தைங்கிறது ஒன்றும் இல்லை, பண்டத்திற்கான கடைகளும் அல்லது பொருட்களின் தொகுப்பையுமே தான் குறிக்கும். ஒரு சந்தைங்கிறதுல அங்கே என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். அரிசி இருக்கும், துணி இருக்கும், மின்னணு சாதனங்கள் இருக்கும், எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் மிகுந்த ஒரு இடமா இருக்கும். அதில் யார் யாருக்கு வாடிக்கையாளர்கள் என்னென்ன பொருள் வேணுமோ அதை உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து அதில் இருக்கிற விஷயம். இதில் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, அங்கே சந்தையில் இருக்கக்கூடிய இயல்பு எல்லாமே நமக்கே தெரியும். ஒரு சில இடத்துல வந்து அந்த இயற்கை சந்தை வந்து இயற்பியல் சார்ந்து அல்லது புவியியல் சார்ந்து இருப்பிடத்தை வந்து குறிப்பி குறிப்பிடுவதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்தளவு தேவையில்லை. நிறைய வந்து விஷயம் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம பார்க்குறது வந்து புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான சந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து புவியியல் அடிப்படை சார்ந்துனா அந்த சுற்றுச்சூழல் அமைப்புப்படி பார்த்திங்கன்னா நிறைய சந்தைகள் இருக்கும். முதல்ல உள்ளூர் சந்தை. இப்போ உள்ளூர் சந்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். உள்ளூர் சந்தைகளை வந்து வாங்குபவரும் விற்பவரும் உள்ளூர் காரராகவே இருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஊருக்கு அருகிலேயே கண்டிப்பாக ஒரு சின்ன சந்தையாவது இருக்கும். அதில் விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் பெரும்பாலும் உங்கள் ஊரை சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து தினசரி பயன்பாட்டை விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுற மாதிரி பொருளாக இருக்கும். பெரும்பாலும் அதில் வந்து காய்கறிகள் அது மாதிரி இருக்கும். அதில் போக்குவரத்து செலவு உயர்வாக இருக்கிற வசிக்கு அதை வெளியூருக்கெலாம் கொண்டு போக மாட்டாங்க. அங்கே விளையிறத நம்ம ஊரில் கிடைக்கிறத நம்ம ஊர்லேயே இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்ம பண்டமாற்று முறை மாதிரி பண்ணிக்குவோம், காசு கொடுத்து மாற்றிக்குவோம், சரிங்களா? இதே இந்த பிராந்திய சந்தைங்கிறது உள்ளூர் சந்தையை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அளவுலையும் பரப்பளவுலையும் பெருசாக இருக்கும். அது வந்து ஒரு மாநிலங்கள் டு மாநிலங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பொருள் வந்து கேரளாவுக்கு அனுப்புவாங்க. கேரளாவில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு அனுப்புவாங்க. ஆந்திராவிலேருந்து நிறைய பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படின்னு சொல்லிட்டு பிராந்திய சந்தைங்கிறது ஒரு மாநிலங்கள், சிறு சிறு மாநிலங்கள் இணைந்து ஒன்று சேர்ந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். இதே தேசிய சந்தைங்கிறது ஒரு நாடு அளவில் இருக்கும். ஆனால் அது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு நாட்டை குறிப்பிட்டே அந்த சேவைகள் மொத்தமும் போய் சேர்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது பர்டிகுலராக ஒரு நாட்டுக்கே நேராக போகும். உதாரணத்துக்கு பங்களாதேஷ் போகுதுன்னா பங்களாதேஷ்க்கே நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறோன்னா
அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த சர்வதேச சந்தை அடுத்த லெவலில் இருக்கிறது, அது வந்து இந்த தேசிய சந்தையை விட மிகப்பெரியது. அது வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் அதில் தான் இருக்கும். பல விதமான சர்வதேச அளவிலான பொருட்கள் மொத்தமும் கைமாற்றப்படும். சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து சந்தையை வந்து பார்த்திங்கன்னா இந்த புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. இந்த அம்சங்கள் வந்து அந்தளவு ஒன்றும் இது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இது ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். பொருள் விற்கிறவங்க வாங்குறது குழுக்களாக இருப்பாங்க, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரத்தின் அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு பிரிக்கிறாங்கன்னா, மிக குறுகிய கால சந்தைன்னு முதல்ல ஒன்று பிரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் விற்கக்கூடிய பொருட்கள் அது எவ்வளோ நாள் இருக்குங்கிற தன்மையை பொறுத்து அந்த சந்தை உருவாக்கப்படுது. இப்போ மிக குறுகிய கால சந்தையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விரைவில் வந்து அந்த பொருள் வந்து இதாகிடும், அழிந்து போகும். அதாவது அழிந்து போனால் உதாரணத்துக்கு வந்து இப்போ பூக்கள் இருக்கும்னு வைங்களேன், வாடிடும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கீங்க, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அதை சேல் பண்ணலை, விற்று முடிக்கலைன்னா நாளைக்கு அந்த பொருள் இருக்குமான்னு கேட்டால் அதோடைய தரம் குறையும். சரிங்களா? நீங்கள் என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதோடைய தரம் குறையும். பழங்கள், காய்கறிகள் போன்ற விஷயங்கள் வந்து விரைவில் வந்து இதாகிறதுக்கான இது சூழல் இருக்கிற வசிக்கு இதெல்லாம் மிக குறுகிய கால சந்தையில் இருக்கும். அடுத்து இந்த குறுகிய கால சந்தையும் அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா போனதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நேரத்தை பொறுத்து இந்த சந்தையும் வந்து அளகிடப்படுது. அடுத்து நீண்ட கால சந்தைங்கிறது அப்படி இல்லைங்க. மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட சில பொருட்கள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிமெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீண்ட கால சந்தையில் வரும். அடுத்து வந்து பரிவர்த்தனை அடிப்படையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடனடி சந்தை. உடனடி சந்தைனா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, உடனே உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து சேரும். எந்த ஒரு கடன் முறையும் இல்லாமல் உடனடியாக வரும். இதே எதிர்கால சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ஒப்பந்தம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடைபெறும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து ஒழுங்குமுறை அடிப்படையில் 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, அதாவது இது வந்து அரசாங்க அதிகாரிகள் மேற்பார்வை கீழே வரும். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அரசாங்கம் நெறிப்படுத்தும். அதனால் இது வந்து எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் இந்த ஒழுங்கற்ற அது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடற்ற சந்தைம்பாங்க. அது முற்றிலும் வந்து அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் வராது. அது வந்து ஒழுங்காகவே இருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அதில் விஷயம். அடுத்து வந்து போட்டித்தன்மை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா முற்றுரிமைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரே அதில் எல்லாருமே டாமினேட் பண்ணுவாங்க. முற்றுரிமைனா ஒரு சந்தையோட கட்டமைப்பை குறிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் ஒரு உற்பத்தியாளர், அதாவது ஒரு விற்பனையாளர் சார்ந்தே அது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த இதுக்கே அவர் தான் ஹெட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏகபோக போட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு அளிக்கப்படும். யாருமே இது கிடையாது, ஒருத்தர் கீழே எல்லாம் இருக்காது, எல்லாருமே இதாக இருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வோர்னால் யாருன்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பணம் செலுத்துபவரோ, வாக்குறுதி பெற்றவரோ, அல்லது ஓரளவு பணம் செலுத்தியும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவரோ எல்லாரையும் நுகர்வோர் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஸோ இதில் வந்து அடுத்து ஒரு இப்போ இவ்வளவு நுகர்வோரை பற்றி பார்த்துட்டோம். இந்த நியாயமற்ற வர்த்தகத்தை நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள், இதுவும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட்ஸில் கூட கேட்கலாம். இப்போ வந்து தவறான பிரதிநிதித்துவம், ஒரு தப்பான வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க, ஒரு பொருளை வந்து தரமற்று இல்லாமல் கொடுக்குறாங்க, தேவையில்லாத பரிசு கொடுக்குறாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க இது பரிசு கொடுத்தா அது தவறான முறையானா, ஆமாம், சில பொருட்களுக்கு பரிசு கொடுத்தே நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. பொருளோட மதிப்பு கம்மியாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், இல்லை அதிகபட்ச விலை வச்சு விற்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது அதில் தவறான பிரதிநிதித்துவம், பொருள் மற்றும் சேவை குறிப்பிட்ட தரநிலை, அப்புறம் வந்து தரம் அல்லது தரத்தில் இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தரமே இல்லாத பொருளை அதிக விலை வச்சு விற்கிறது, பொருள் மற்றும் சேவைக்கு உரிமை மற்றும் நன்மை இல்லாத போது, தயாரிப்பு சேவை உரிமை அந்த மாதிரி உத்தரவாதம்லாம் கேரண்டி வாரண்டி இல்லாத போது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தயாரிப்பு அல்லது சேவை விலை தவறாக குறிப்பிடும்போது, விளம்பரங்கள் தப்பாக கொடுக்கறது, இந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இதில் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், TRAI அப்படின்னா என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி IRDAI அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா TRAIங்கிறது இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதை ஃபுல் ஃபார்ம் கொஷினாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி IRDAI அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிற இந்த ரெண்டை வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரெண்டும் நவீன இதுவும் கொடுத்துருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் எப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வருதுன்னா 1986 இந்த வருஷத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காகனா ஒரு பொருளை வாங்குகிற ஒரு கன்சியூமரோட நலனை பாதுகாக்கும் பொருட்டு இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. சரிங்களா? எப்போனா 1986 டிசம்பர் 24ஆம் தேதி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நுகர்வோருக்கு ஒரு உரிமைகள் இருக்குது. என்னென்னா அடிப்படை உரிமை 8 உரிமைகள் இருக்குது. என்னென்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை இருக்குது, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமைன்னு சொல்லிட்டு 8 உரிமைகள் இங்கே கொடுக்கப்படுது. இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சட்டங்கள். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து முக்கியமான சட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியா பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்கல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. எதுக்குன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மசோதா வந்து அங்கே நிறைவேற்றியிருக்காங்க. என்னென்னா ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறையா நடக்குதுங்கிற வசிக்கு இந்த நவீன தொழில்நுட்ப காலத்துக்கான சில நிறை குறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்கும் நோக்கத்தில் பொருட்டு இந்த இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 1986 நம்ம பார்த்தோம். அதில் நிறையவே மாற்றங்கள் வந்து செய்திருக்காங்க. அடுத்து வந்து இதில் சில முக்கியமான விஷயங்கள்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புகார் அளிக்கலாம். இப்போ வந்து ஒரு தவறான விளம்பரம் பண்ணுறாங்க, தரமற்ற பொருள் இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நுகர்வோர் இதுக்கு இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். இது அந்தளவு முக்கியம் இல்லை. இதில் இந்த சட்டங்கள் தான் இருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துக்குங்க. NCDRC அதாவது தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம். அதே மாதிரி SCDRC அதாவது மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம். அதேமாரி DCDRC மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. இதுதான் இந்த முக்கியமான இந்த சட்டங்கள் பார்க்கணும். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1986. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட அளவீடு சட்டம் இது வந்து 2009ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டம். அப்புறம் வந்து இந்தியாவின் தர நிர்ணய பணியகம் இதுவும் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான். இது எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் சட்டம் வந்து 1955 கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இது கேட்டாங்க, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து 1980. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 6th 7th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாலிட்டியில். 8th நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நோட்ஸுமே ரொம்ப முக்கியமாக எடுக்கணும். தொடர்ந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் போட்டால் தான் அது நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுங்கிறீங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. கொஞ்சம் லைக்கை போடுங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.